உலகெங்கும் வாழும் சர்வம் டிவி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ராகு கேது பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதற்கான வழிபாடுகள், அதற்கான பரிகாரங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு 2025 ஆண்டு ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்ட நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி. பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷமாக வாழ்க்கையில் பலவிதமான போராட்டம் சார். ஐயோ, நல்லா தொழில் பண்ணேன், தொழிலில் பெரிய நஷ்டம், கடன் பிரச்சனை, வேலையில் இருந்தேன், வேலை இல்லாமல் போச்சு, ஒரு இல்லை இன்வெஸ்ட் பண்ணேன், அது வேஸ்ட்டாக போயிடுச்சு, பெரிய நஷ்டத்தை கொடுத்துருச்சு. நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டு சீட்டு போட்டவங்க, இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நஷ்டம். நான் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் நெகட்டிவில் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் பெயர்ச்சியாக போகிறார். இதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு, தனஸ்தானத்தில் ராகு பகவான். ராகு அப்படின்னாவே பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவோம். தனஸ்தானத்தில் ராகு, அப்போ பிரம்மாண்டமான ஒரு பண வரவு கண்டிப்பாக உண்டு. பெரிய லெவலில் பணம் கொட்டும். சார் எப்படி சார் கொட்டும்? நானே இருக்கேன், கடனில் இருக்கேன், பிஸ்னஸே பண்ண முடியாத நிலைமை இருக்கேன். பெரிய லெவலில் பணம் கொட்டும் அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய உழைப்புக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் போடக்கூடிய முதலீடுக்கு தகுந்த மாதிரி பண வரவுகள் அதிகமாகும். கண்டிப்பாக லாபம் உண்டு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் பணம்னு நிறைய பார்க்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி இருக்க போகுது. நிறைய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு லாபகரமான வருஷமாக இருக்க போகிறது. அந்த லாபம் சொல்லும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக திருப்பி கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க. ஏன்னா லாபம் வரும், அதில் 100% உண்டு, அது எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்காக ஐயோ இப்போ லாபம் வருது, 5 வருஷம் விட்டுட்டேன் நான், இப்போ எதாவது சம்பாரிச்சணும் அப்படின்னு கடன் அதிகமாக வாங்கி போட்டு அதிக எதிர்பார்ப்போடு போட்டிங்கன்னா அந்த ராகு பகவான் அதிக எதிர்பார்ப்புகளை கொடுத்து பிரச்சனையும் கொடுப்பார். நிறைய பேர் ராகு தேசம் நடந்தவங்களாம் போய் கேட்டு பாருங்கள். நான் நிறைய விஷயங்கள் பண்ணேன், ஆனால் கடைசியில் தான் தெரிஞ்சுது அதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதுபோல் ராகு பலவிதமான எண்ணங்களையும் யோசனைகளும் கொடுப்பார். நமக்கு பெருசாக உடனே நடந்துருன்ற மாதிரி சூழ்நிலாம் சேர்ந்து வரும். நீங்கள் அதில் சூஸ் பண்ணி ரொம்ப சூஸியாக இருந்து எதை செஞ்சால் எனக்கு லாபம் வரும், எதை செஞ்சால் பிரச்சனைகள் வராது, எல்லாமே செய்கிறதுக்கான வாய்ப்பு வரும். பின்னாடியும் பிரச்சனையும் சேர்ந்து வரும், ஜாக்கிரதையாக இருக்குது. பண வரவுகள் உண்டு, அதில் கவனம் தேவை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதே போல் இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கடன் பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்ப்பார். அதில் எந்த டவுட்டுங்க. பணம் வந்தால் என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு கடன் தான் சார் பிரச்சனை. மகர ராசி என்பது உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, ஆனால் உழைப்புக்கான வாய்ப்பு வரல. கடன் தான் பிரச்சனையாக இருக்குது. உழைப்பதற்கான வாய்ப்புகள் வரும், தொழிலில் முன்னேற்றம் வரும். வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை இந்த ராகு கேது கொடுக்க போகுது. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலை திடீர்னு கிடைக்கும், நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். சில பேருக்குலாம் வேலை போய் 3 மாதமாக 6 மாதமாக சும்மா இருக்கீங்க. சில பேர் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத துறைக்கு வேலை போயிட்டுருப்பீங்க. இல்லை அந்த சம்பளம் போதவே போதாது, உங்களுக்கு ஏற்கனவே வாங்கின விட கம்மியாக இருக்கும். வேறு வழி இல்லை சார், என்ன சார் பண்ணுறது? இஎம்ஐ கட்டணும், கார் லோன் கட்டணும், பைக் லோன் கட்டணும், வீட்டு லோன் கட்டணும், பசங்களை படிக்க வைக்கணும். நான் ஒரு 6 மாதம் சம்பளம் நல்லா வரும்னு நினச்சிட்டு தான் வேலை இல்லாமல் ஒரு 6 மாதம் ஓட்டிட்டேன், அதனால் எனக்கு கடன் சும்மா அதிகமாகிடுச்சுன்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை மாற்றம் பண்ணுங்கள். நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். நீண்ட நாளாக வராமல் இருக்கக்கூடிய அங்கீகாரம், ப்ரமோஷன் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி போகுது. இதில் இந்த 8ஆம் இடத்தில் கேது பகவான், வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகம் உண்டு, வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு உண்டு, கடல் தாண்டிய பயணம் உண்டு. கடல் தாண்டி பயணம் செய்து அங்கேயும் கஷ்டப்படுறீங்க. நிறைய பேர் ஃபாரின்லேருந்துலாம் ஃபோன் பண்ணி, சார் ஃபாரினில் இருக்கும்னு நினைக்கிறாங்க, நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும்,
வேலை போயிடுச்சு சார், கம்பெனியை மூடிட்டாங்க சார், எனக்கு மேனேஜர்னு ஒருத்தன் வந்தான், கடைசியில் அவன் தான் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டான், என்ன அவனுக்கு எனக்கு போன ஜென்மத்தில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்படி சொன்ன மகர ராசி என்பவர்கள்லாம் இருக்காங்க. நல்லா சம்பாதிச்சிருப்பீங்க, ஃபாரின் போய் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறது லாக் ஆகிருப்பீங்க. அது இடமா இருக்கலாம், வீடாக இருக்கலாம். நிறைய பேர் இழந்ததுன்னா திருப்பி எடுக்க முடியாத அந்த ஷேர் மார்க்கெட்டு, யாருக்காக ஹெல்ப் பண்ணுறன்னு பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் வராமல் போயிருக்கும். குடும்பத்திலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உதவிகளை செய்து அவங்க உங்களுக்கு திருப்பி தரல. அது அம்மா அப்பா கூட பிறந்தவங்க உட்பட அது பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பணம் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. அதனால் கவலைப்படாதீங்க, இழப்பை பற்றி யோசிக்காதீங்க. சார் ஒரு 5 லட்சம் ஷேர் மார்க்கெட்டில் போயிடுச்சு சார், 10 லட்சம் ஷேர், 20லேருந்து 40 லட்சம் வரைக்கும் விட்ட மகர ராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க. அதெல்லாம் திருப்பி கிடைக்குமா சார்? அது உங்களுக்கே தெரியும் கிடைக்காதுன்னு. உழைக்கிறதுக்கான வழியை பாருங்கள், பண வரவுகள் உண்டு. இது எப்படி சம்பாரித்து போட்டிங்க? சம்பாதிச்சு தானே போட்டிங்க. அதேமாரி வரக்கூடிய காலகட்டத்தில் சம்பாதிக்க போகிறீங்க. இப்போ சேஃபாக இருப்பீங்க. ஏன்னா 7 சனி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அவங்களாம் எப்படி நடந்துக்கிட்டாங்க. சார் ஒரு சாதாரண ஒரு 10 லட்ச ரூபா சீட்டு போட்டால் அந்த பணம் திருப்பி வரல சார் எனக்கு, அந்த மாதிரி புலம்பக்கூடிய மகர ராசி என்பதெல்லாம் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் பண வரவுகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் உண்டு. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்துல ராகு இருக்கனால நம்ம பயங்கரம் வேவரிங்காக இருப்பீங்க. அதை செய்யலாமா இதை செய்யலாம். ஏன்னா ஒரு 5 வருஷமாக அப்படி நெருக்கடியில் இருந்தீங்களா, பணம் சம்பாதிக்கணுன்ற வெறியோடு இருக்கீங்க. அவ்வளோ அவமானம், அவ்வளவு கஷ்டம். ஒரு 4 பேர் நீ ஒன்றுமே லாய்க்கு கிடையாதுடா, உனக்கெல்லாம் அறிவே கிடையாது, நீ தேவையில்லாம் வேலை செஞ்சு மாட்டிட்டுன்னு திட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி என்பது ரொம்ப சூஸியாக கரெக்டாக பார்த்து எதை செய்யலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே வாய்ப்பு வர மாதிரி இருக்கும். நீங்கள் தான் இப்போ நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு, உங்களுக்கு வாங்கின அடி உதைக்கு, உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்துக்கு தகுந்தாற் போல் உங்கள் லைஃப்பை மாற்றிக்கக்கூடிய நேரம். கேர்ஃபுல்லாக இருங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுலாம் வரும். பணம் உங்களுக்கு கொடுத்தவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க கேட்பாங்க, இல்லை நீங்கள் யாருக்காவது கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சண்டை போடுவாங்க. இது ரெண்டுமே நடக்கும். குடும்ப உறவுகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணம். கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். நிறைய பேர் உழைக்கிறேன்னு சாப்பிடாமல் உழைச்சி வயிறு பிரச்சனை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாதனால பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதற்கும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த ராகுகேது பயிற்சி இருக்க போகுது. மொத்தத்தில் ராகுகேது பயிற்சி மகர ராசி என்பவர்களுக்கு பண வளத்தையும் பொருளாதாரத்தில் வெற்றியும் கடன் பிரச்சனைகளின் தீர்வும் கண்டிப்பாக கொடுக்க போகுது. உடல்நலத்தில் கவனம் தேவை. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தால் போல், தசாபுத்தி தகுந்தால் போல். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ராகு திசை, கேது திசை, புதன் திசை, சனி திசை சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே உண்டு. அது அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தால் போல் மாறுபடுது. அதனால் ஜாதகம் பார்த்து கொள்வது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், தசாபுத்தி விவரங்களோட ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.